ஒரு சிறிய கிராமத்து பெண்ணால் இது சாத்தியமா? MBA படித்ததில்லை, ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக இயக்கத்தின் தலைவி, டாக்டர் பட்டம் பெற்றவர். கையில் பணம் இல்லை, ஆனால் பல மனிதர்களின் வாழ்க்கையை சிறப்படைய செய்தவர். பல லட்ச பேரின் மனதை கவர்ந்தவர். சைக்காலஜி படித்ததில்லை, ஆனால் உலகிலேயே மிக நிலையான மனம் கொண்டவர் என சாதனை படைத்தவர். அவரிடம் இருந்ததெல்லாம் விடாமுயற்சி, மனிதம் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை, இடைவிடாத உழைப்பு, இறைவன் மீது தீராத அன்பு, மனிதர்கள் மீது அளவற்ற இரக்கம். டாக்டர் ராஜயோகினி தாதி ஜானகி அவர்கள் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகினி. அவர்கள் ஞான மொழிகளை கேட்போம் வாருங்கள். ஓம் சாந்தி. எதை நினைக்கின்றோமோ அதனையே வெளிப்படுத்துகின்றோம். எனவே உங்களது எண்ணங்களை பகுத்தறிந்து ஈடுபடுத்துவதில் தெளிவாக இருங்கள். ஓம் சாந்தி. நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறத விதை மாதிரி. விதையிலிருந்து தான் விருட்சம் வரும். அது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரம் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய ஃபீலிங்ஸில் அந்த ஒரு பாசிட்டிவான உணர்வுகளை ஏற்படுத்தும். ஒருவேளை நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் வந்தது அப்படின்னா ஃபீலிங்ஸ்லேயும் அந்த நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வரும். அதனால் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் முதல்ல நம்மளுடைய உணர்வுகளை தாக்குகின்றத, இரண்டாவது உடலை தாக்குகின்றத. இப்போ டாக்டர் எமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானில் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு ரிசர்ச் பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நிறைய டேபிளில் தனித்தனியாக ஒரு டேபிளில் ஒரே ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கும் மூடியோட, அதில் ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டினார். ஒரு டம்ளரில் தேங்க்யூ, இன்னொரு டம்ளரில் பீஸ், இன்னொரு டம்ளரில் ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் லவ். அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு ஒரு சென்டென்ஸு பாசிட்டிவாகவும் எழுதினார். சில டம்ளர்ஸில் ஆங்கர், ஹேட்ரடு, கில்யூ, அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவான வார்த்தைகளையும் அதில் எழுதப்பட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா, காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி அந்த டம்ளருக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்ச நேரம் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, இப்போ தேங்க்யூ அப்படின்னா அந்த நன்றி, அந்த கிராட்டிடியூடு, அது அந்த தண்ணிக்கு ஒரு வைப்ரேஷன் மாதிரி அதை பார்த்துக்கிட்டே அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தியிருக்காரு எண்ணங்கள் மூலமாக, வேற எதுவுமே செய்யலை. அப்புறம் இன்னொரு டம்ளர், அங்கே போய் அதில் லவ், அன்புன்னு எழுதப்பட்டிருக்கு. அதில் அவர் அன்பாக அந்த தண்ணிக்கு அன்பை வைப்ரேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி பாசிட்டிவாக எழுதின டம்ளர்ஸ் முன்னாடி உட்காந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ஹேட்ரடு, ஆங்கரு, கில்யூ அதில் கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த வெறுப்பு காமிச்சிருக்காரு, கோபம் காமிச்சிருக்கிறாரு. அப்போ இது எல்லாமே அந்த தண்ணியில் டெய்லி காலையில் மாலையில் 2 வேளையும் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. காலையிலும் சரி, மார்னிங் ஈவினிங்கும் சரி. இது இந்த அவர் செய்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த தண்ணியோட மாலிகுல்ஸோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றது அவர் மைக்ரோஸ்கோப்பில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இது 1 வாரம் நடக்குது. 1 வாரம் கழித்து இந்த ஒரு டம்ளரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்து அந்த ஒரு ட்ராப் எடுத்து திரும்பவும் ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ எந்த டம்ளரில் இந்த மாதிரி தேங்க்யூ, நன்றி, லவ், பீஸ், ஹாப்பினஸ் அந்த மாதிரிலாம் எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அந்த மூலக்கூறு. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவே வெறுப்பு, கோபம், அதுக்கப்புறம் கில்யூ, கொலை செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொன்ன இடத்துல அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பு ஒரு கண்ணா பெண்ணான ஏதோ ஒரு ஷேப்பில் அது பார்க்குறதுக்கே கர்ண கொடூரமாக இருந்திருக்கு. இது ரிசர்ச் பண்ணதில் வந்த ரிசல்ட்டு. இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க.
நம்ம உடம்புல 70% என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கு. அப்ப நாம என்ன பாசிட்டிவா நினைக்கிறோமோ, அது வந்து நம்மளுடைய உடம்பு ஃபுல்லா வைப்ரேட் ஆகுது. நெகட்டிவ் தாட்ஸும் வைப்ரேட் ஆகுது. அப்ப நம்ம உடம்போட செல்லு அதுல ஒரு ஒரு செல்லு வைப்ரேஷன் போகுது. ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. ஒவ்வொரு செல்லுலயும் இந்த தண்ணி மூவ் ஆயிட்டே இருக்குல்ல. பிளட் மூலமா வாட்டர் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு எத்தனையோ முறை வந்து எவ்வளவோ நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான வார்த்தைகள பேசுறது. இதெல்லாம் வந்து நம்ம உடலை பாதிக்குமா? பாதிக்காதா? என்ன ஆகும்? உடம்புல ஏன் வியாதி வருது? நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் நம்ம மனச மட்டும் தாக்கல, நம்மளுடைய உடலையும் தாக்குது. 3வது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட எல்லார்ட்டயும் அன்பா பேசுங்க. மனசால, உள்ளத்துல இருக்கிறத வார்த்தைகள்ல, செயல்ல காட்டுங்க. உண்மையான அன்பு ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட காட்டி பாருங்க. எல்லார்ட்டயும் அமைதியா இருங்க. எல்லாருக்கும் குஷி குடுங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. அப்ப வந்து அந்த உறவுகளில ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது, வெறுப்பா பார்க்கறது, சிடுசிடுன்னு இருக்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட அதிகமா கோவத்த காட்டுறது, டென்ஷன காட்டுறது. அப்ப ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு வருமா? வராதா? வரும் தானே! அப்ப உறவுகளில் நல்லிணக்கம் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் ஒரு முறை டைவர்ஸ் இல்ல. 2 முறை, 3 முறைலாம் பண்ணிக்கிறாங்க. அப்படி உலகம் வந்து கலியுகத்துல ரொம்ப போயிட்டே இருக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்கள கவனிக்கிறது இல்ல. குழந்தைங்க பேரண்ட்ஸ கவனிக்கிறது இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, என்ன வெளிப்படுத்தி இருக்கிறோம், அதுதான் மத்தவங்க பார்க்குறாங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்றோம். ஆக்சுவலா உண்மை அது கிடையாது. நீங்க 4 முறை கோவப்பட்டா உங்ககிட்ட யாரும் உங்க குழந்தை கூட உங்ககிட்ட பேசாது. அது விலகி போகும். அதனால நம்மளுடைய எண்ணங்கள் உடைய ஆதாரத்துல தான் நம்மளுடைய செயல்கள் அமையுது. அப்ப நம்மளுடைய செயல்கள் வந்து நல்லபடியா இருந்தா தான் நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நம்ம மன ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் முக்கியம். 2வது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 3வது இந்த ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப் உறவுகளில் நல்லிணக்கம் வந்து ஏற்படும். அதுக்கப்புறமா சமுதாயத்துல கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நல்ல பேர் வந்து கிடைக்கும். இது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய விஷயம். அதுக்கு நம்ம ஆதாரமா இருக்கக்கூடியது நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம செயல்களை வெளிப்படுத்துறோம். அப்ப இந்த எண்ணங்களுக்கு ஆதாரம் என்னது அப்படின்னா, பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கிறது கூட ஆதாரம் மெடிடேஷன். எவ்வளோ முடியுமோ இந்த தியானம் நம்ம வந்து பண்ணும் பொழுது, முக்கியமா காலையில எழுந்த உடனே, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் ஈவினிங் டைம்ல, விடியற் காலையில பண்ணக்கூடிய இந்த மெடிடேஷன், பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் எழுந்து நாம வந்து இறைவனை நினைக்கும் பொழுது, நம்ம அந்த கடவுளோட சக்தி நம்மளுக்குள்ள வந்து வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நாம வந்து நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு பரிவர்த்தனை அவசியம் ஏற்படும். எண்ணங்கள்ல மாற்றம் ஏற்படும் பொழுது, அவை நம்மளுடைய உணர்வுகள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாத்துலயுமே அதனுடைய வெளிப்பாடு தெரியும். அப்ப பாசிட்டிவான எண்ணங்கள் மனசுல வரும் பொழுது, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் பாசிட்டிவா இருக்கும். அதனால மன ஆரோக்கியம் ஏற்படும். இந்த பாசிட்டிவ் தாட்ஸு, பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது, நம்மளுடைய உடல் முழுவதும் பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். அதனால உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் நம்ம மத்தவங்க கிட்ட கூட நம்ம ரிலேஷன்ஸ் மட்டும் இல்ல, யார சந்திக்கிறோமோ, நம்ம கனெக்ஷன்ல யாரு வராங்களோ, அவங்க கிட்டயும் நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் குடுப்போம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஹார்மனி அப்படின்றது நல்லிணக்கம் வந்து ஏற்படும். அதனால நம்மளுடைய எண்ணங்கள் தான் செயலா மாறுது. அதனால நாம கொஞ்சம் யோசிச்சு, புரிஞ்சுகிட்டு, பகுத்தறிந்து நல்ல எண்ணங்களை, பாசிட்டிவ் தாட்ஸ மட்டும் நினைப்போம். அதுக்காக மெடிடேஷன் தொடர்ந்து நம்ம பண்ணலாம். காலை, மாலை 2 வேளை முக்கியமா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷமாவது நமக்காக ஒதுக்கி தியானம் செய்யும் பொழுது,
நம்ம அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டுட்டு வருவோம். நெகட்டிவ் மற்றும் வேஸ்ட் தாட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது மனமும் ஆரோக்கியம் அடையும், உடலும் ஆரோக்கியம் அடையும், உறவுகளிலும் நல்லிணக்கம் ஏற்படும், சமுதாயத்தில் நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.